ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம ஹாப்பி டேஸ்ட் பட்ஸில் பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஃப்ரைட் ரைஸ். வாங்க இதை எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். ஸோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது 200 கிராம்ஸ் ஆஃப் ரைஸு. இது நீங்கள் வடிக்கும்போது தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் ஆயில் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் நமக்கு உதிரியாக கிடைக்கும். இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 90% குக்காக இருந்தால் நமக்கு போதும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 3-4 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கிறது, ஒரு சின்ன சைஸ் ஆனியன் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், கேபேஜு, பீன்ஸ் ஒரு 4 to 5, ஒரு கேரட், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் இதுக்கு ரொம்பவே முக்கியம். அதில் அந்த ஒயிட் பார்ட் கீழே இருக்கு இல்லையா, அந்த ஆனியன் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் க்ரீன் பார்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஆனியன் தனியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தவிர நமக்கு சீசனிங்க்கு சோயா சாஸ், அப்புறமா வினிகர் இல்லைனா ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், சால்ட் அண்ட் பெப்பர் பவுடர் ஒயிட் பெப்பர் பவுடராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை பிளாக் பெப்பர் பவுடர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு நல்ல ஒரு ஒயிட் பேன் இல்லைனா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, இல்லை சைனீஸ் ஓக் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் பர்னரில் எது நல்லா பெரிய பர்னரோ நல்லா எரியுமோ, ஸோ அந்த பர்னரில் நம்ம நல்லா இது சூடாகணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒயிட் பார்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் ஆனியன் இதையும் சேர்த்துடலாம். பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஜஸ்ட் ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனியன் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துடலாம். இதில் எல்லாமே வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படி வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேபேஜும் சேர்க்குறேன். அப்படியே ஃப்ரைட் ரைஸில் எப்பயுமே வெஜிடபிள்ஸ் ஒரு 50% குக்காக இருந்தாவே போதும். க்ரன்ச்சியாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிட்டு நான் கேப்சிகமையும் சேர்த்துடுறேன். அண்ட் வெஜிடபிள்ஸ் குவான்டிட்டி அப் டு யூ. நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் போடணுன்னா போடுங்க, இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த குவான்டிட்டிலேருந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு இப்போ நான் 1 minute போல் சாட்டே பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த ரைஸை சேர்த்துடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேருங்க, ஏன்னா நமக்கு சோயா சாஸ் சேர்க்கும்போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் லேட்டாக கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்க்குறேன். இதுவும் உங்கள் அக்கார்டிங் டு யுவர் ஸ்பைஸ் லெவல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான்
ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்க்குறேன். அண்ட் ஒரு டீஸ்பூன் போல் வினிகர் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான், ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சிம்பிள். இதில் வெஜிடபிள் கட்டிங் மட்டும்தான் நமக்கு வேலை. ஸோ நீங்கள் இதில் சால்ட் அண்ட் பெப்பர் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு நான் அகெயின் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கிறேன். இதை பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிள், ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸோட சூப்பரான காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா மஞ்சூரியன்ஸ், பன்னீரில் கோபியில் நிறைய மஞ்சூரியன் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இது ஒரு அக்கேஷனுக்காகவும் நம்ம செய்யலாம். கிட்ஸ் பார்ட்டிக்கும் நம்ம செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்களும் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சீக்கிரமே மீட் பண்ணலாம். தேங்க்யூ.